வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் போராளி ராணி. சுதந்திரம் யாரும் கொடுக்க மாட்டார்கள், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வேலு நாச்சியாரின் வாக்கு. சிவகங்கை அரசின் சக்தி வாய்ந்த ராணியாக இருந்த வேலு நாச்சியார் தன் மூளை சாணக்கியத்தால் வெற்றி பெற்ற வீராங்கனை. சிறு வயதிலேயே குதிரை சவாரி, வில் விடுதல், களரி பயிற்சி போன்ற அனைத்து யுத்த கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆனால் 1822 ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. பிரிட்டிஷ் படைகள் சதி செய்து சிவகங்கை அரசை ஆக்கிரமித்து ராணியின் கணவரை கொன்றுவிட்டனர். ஆனால் வேலு நாச்சியார் பயந்து ஓடவில்லை. கண்களில் பழிவாங்கும் வெம்மையும் மனதில் வீரத்தின் ஜுவாலையுமாக உயிருடன் நின்றார். தன் ராஜ்யத்தை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. ஒற்றை நொடி கூட சரணாகதி அடையவில்லை. 7 வருடங்கள் அடர்ந்த காட்டிலும் பலரின் அரண்மனையிலும் ஒளிந்திருந்து போருக்கு தயாரானார். ஆண்களுக்கு இணையாக யுத்தம் செய்யக்கூடிய உடையாள் படை எனும் பெண்கள் சேனையை உருவாக்கினார்.